கண்ணதாசா வருவாயா கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா என் விழியோரமாய் மையெடுப்பாயடா என் இடமீதிலே கவி வடிப்பாயடா என்ன வெச்சு வெச்சு லட்சோ லட்சோ பாட்டு மீண்டும் பாடு கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மணிக்கும் தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும் கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும் அசருது அசருது ஊர் வந்தமா அது என்ன கற்பூர தண்ணீரே வாராய் அடி அழுது அழுது
பண்பாடு கலந்த வகையிலே சமயச்சார்பற்ற வகையிலே நடாத்தப்படுகின்றது. எங்களது பண்பாட்டிலே ஒரு பெண் ஆணை பூரணமாக விரும்ப வேண்டும், ஆண் பெண்ணை பூரணமாக விரும்ப வேண்டும். இரண்டு பேரும் தங்களது விருப்பங்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த சபை அறிய மணமகளும் மணமகனும் தங்களது பரிபூர்ணமான விருப்பத்தை உறுதிப்படுத்தி சபையோர் முன்னிலையிலே பிரகடனப்படுத்தி வழக்கத்தின்படி பெண் முதலிலே மணமகள் மணமகனுக்கு மாலையை சூட்டுவர். அதற்கு பின்பு மணமகளால் வைத்துக் கொள்ளப்பட்டவர் தானும் அந்த விருப்பத்துக்கு அடையாளமாக மாலையை சூட்டுவர். அதன் பின்புதான் மணமகனுக்கு மணமகளிலே பூர்ணமான உரிமை வருகின்றது. அதற்கு பின்பு அந்த கூரைச்சீலையை மணமகனுக்கு வழங்குவர். அவராலே உரிமையோடு வழங்கப்படுகின்ற அந்த சேலையை அவர் அணிந்து கொண்டு மீண்டும் சபைக்கு வருவர். வந்த பின்பு மாலை மாற்றுகின்ற நிகழ்வு நடைபெறும். அதற்கு பின்பு மணமகளின் தாயும் தந்தையும் மணமகளை மணமகனது கையிலே ஒப்படைக்கின்ற கைப்பிடித்துக் கொடுக்கின்ற அந்த சடங்கு நடைபெறும். தங்களது மகளை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும்படியாக சபையோர் முன்னிலையிலே பூரண உரிமையோடு மணமகனுக்கு அவர்கள் கையளிப்பார்கள். அதற்கு பின்பு வைதிக முறைப்படியான அந்த தாலி கட்டுகின்ற சடங்கு அங்கே நடைபெறும். அது குறுக்கள் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயமாக தமிழர்கள் தாலி அணிகின்ற வழக்கம் வந்த காரணத்தினாலே அந்த சடங்குக்கு இடம்பெறும். அந்த வகையிலே இந்த நிகழ்வை நடத்தி தரும்படியாக இந்த தம்பதிகளின் சார்பிலே வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அவர்களது வேண்டுகோளை தட்ட முடியாத காரணத்தினாலே ஒரு அனுபவம் வாய்ந்த என்ற வகையிலேயும் மனைவியோடு வாழுகின்ற என்ற வகையிலேயும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு என்ற வகையிலேயும் வயதாளி என்ற வகையிலேயும் எனக்கு சில தகுதிகள் இருப்பதாக நானும் கருதி கொள்ளுகின்ற வகையிலேயும் இந்த திருமணச் சடங்கை நடாத்துவதற்காக பூர்ணமான மன விருப்பத்தோடு உள்ளன்போடு இங்கே நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது மணமகள் எழுந்து நின்று மணமகனுக்கு சொல்ல வேண்டிய உறுதிமொழியை நான் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார். வேலுப்பிள்ளை மங்கேற்கரசி தம்பதிகளின் மகளாகிய அமிர்தா என்னும் பெயர் கொண்ட நான் ஜோசப் சுகீர்தமலர் தம்பதிகளின் மகனாகிய பேர்டினன் மோசஸ் என்னும் பெயர் கொண்ட இவரை இன்றைய இந்த நல்ல சுப வேளையிலே எனது கணவனாக இச்சபை அறிய மனப்பூர்வமாக முழு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றும் இவரது இன்ப துன்பங்களில் சம பங்கு வகித்து இல்லற தர்மத்தை முறைப்படி கடைபிடித்து இவரது பூரண நம்பிக்கைக்குரியவளாக இவரோடு சேர்ந்து வாழ்வேன் என்றும் இச்சபையோர் முன்னிலையில் உறுதி கூறுகிறேன். மணமகன் இப்பொழுது உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்ற ஜோசப் சுகீர்தமலர் தம்பதிகளின் மகனாகிய பேர்டினன் மோசஸ் என்னும் பெயர் கொண்ட நான் வேலுப்பிள்ளை மங்கேற்கரசி தம்பதிகளின் மகளாகிய அமிர்தா என்னும் பெயர் கொண்ட இவரை இன்றைய இந்த நல்ல சுபவேளையிலே எனது மனைவியாக இச்சபையறிய மனப்பூர்வமாக முழு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இவரது இன்ப துன்பங்களில் சம பங்கு வகித்து இல்லற தர்மத்தை முறைப்படி கடைபிடித்து இவரது பூரண நம்பிக்கைக்குரியவனாக இவரோடு சேர்ந்து வாழ்வேன் என்றும் இச்சபையோர் முன்னிலையில் உறுதி கூறுகின்றேன்.
அவர்களது காதல் திருமணத்தின் அடிப்படையில் அவர்கள் தமிழ் பண்பாட்டின் அடிப்படையிலே கணவன் மனைவியாக ஆகிக்கொள்கின்றார்கள். இனி இந்த மணமகள் அவர் கொடுக்கின்ற அத்தனை பரிசு பொருள்களையும் வாங்குவதற்கும் அணிவதற்கும் முழுமையான உரிமையாளராக ஆகிவிட்டிருக்கின்றார். அதனால் இப்பொழுது மணமகளை சபைக்கு தான் வழங்குகின்ற அந்த ஆடைகளோடு வரும்படியாக சொல்லி அந்த ஆடைகளையும் அவருக்குரிய சகல பொருள்களையும் இப்பொழுது வழங்குகிறார். என்